பெட்ல படுத்துக்கோங்கம்மா. இந்த டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் டாக்டர். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் வேண்டாம். நானும் வந்ததுல இருந்து உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் தான் குழந்தை வேணும்னு ஆர்வமா இருக்காரே தவிர உங்களுக்கு எந்த ஆர்வமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ டாக்டர், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்கம்மா, பொண்டாட்டி குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு மத்தியில செகண்ட் ஒப்பீனியனை பத்தி யோசிச்சு உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு உங்க ஹஸ்பண்ட். ஆனா நீங்க என்னன்னா டெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. டாக்டர் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. குறை எனக்கு இல்ல, என் ஹஸ்பண்டுக்கு தான் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? சத்தியமான உண்மைதான் டாக்டர் சொல்றேன். அந்த ரிப்போர்ட் கூட அவர் பாத்திர கூடாதுன்னு தான் நான் மறைச்சு வச்சிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு தான் டாக்டர் குறை இருக்கு. குழந்தை வேணும்னு அவர் எவ்வளவு ஆர்வமா இருக்காருன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. ஆனா அவரால் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அவர் தாங்கிக்க மாட்டார் டாக்டர். அவர்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு குறை இருக்குன்னு சொல்லிடுங்க டாக்டர் ப்ளீஸ்.